கொடுக்கலாம் பிரதர். ரேட்டிங்ன்றது ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். அந்த அளவு ஒரு நல்ல ஒரு படமா எடுத்திருக்காங்க. அட்டகேஷ் தினேஷ் சார்ன்றதோட இப்போ ரப்பர் பந்து தினேஷ்னு சொல்லலாம் ஒரு பேரு. ஏன்னா அந்த அளவு அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடிக்கிற வெயில்ல சுருண்டு விழாத குறை அந்த படத்துல அவங்க நடிக்கும் போது. ஏன்னா வெயில் அந்த அளவு அடிச்சது, அந்த இதுலயும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க் இப்போ மூவில பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இந்த அளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே. ப்ளூ ஸ்டார் மூவி மாதிரி இருக்குன்றாங்களே, அப்படியா? எனக்கு ஐடியா இல்ல ப்ரோ. அடுத்தவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட ரிவ்யூ 10க்கு 10 ப்ரோ. ஓகே, கிரிக்கெட் படம் நிறைய வந்திருக்கு. அந்த படத்தெல்லாம் விட ஒப்பிட்டா இந்த படத்துக்கு என்ன மாறுபட்டு இருக்கு? மாறுபட்டுனா கிரிக்கெட் மோஸ்ட்லி கிரிக்கெட்னா கிரிக்கெட்டை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா இது கிரிக்கெட்டை மட்டும் சொல்ல, ஒரு ஃபேமிலியில எந்த அளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. A to Z ஒரு ஃபேமிலியாவும் ஒரு கிரிக்கெட்டாவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ண ஒரு கதையா இருக்கு. படம் நல்லா, நீங்களும் போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 10க்கு 10 ரேட்டிங் கொடுக்கலாம். மியூசிக்ல ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க சார். கண்டபடி போட்டு அம்மா தாயேன்னு கொடுக்காம அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மியூசிக், ஒரு படத்துக்கு என்ன மியூசிக் தேவையோ அது மட்டும் இறக்கியிருக்காங்க. நல்லா செஞ்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த மாதிரி கதைகள் சூட்டபிள் ஆயிருக்கா? இல்ல சார், ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த கதை சூட் ஆயிருக்கான்னு தெரியல. ஹரிஷ் கல்யாணுக்கு ஏத்த மாதிரி படம் சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அட்டுக்கு தினேஷ்க்கு 100% சூட் ஆயிருக்கு. இல்ல புதுமுகம் சஞ்சனா அவங்க வந்துட்டு அறிமுகமா இருக்காங்களே, அவங்களோட இல்ல சார், அவங்க பல படம் பண்ண மாதிரி தான் இருக்கு. இது புதுசா அவங்க அறிமுகம் சொல்ற கூடாது. ஏன்னா பல படங்கள் பண்ணி ஒரு 101 அந்த அளவு அவங்களோட திறமையை உள்ள எடுத்திருக்காங்க. அவங்க நல்லா பண்ணிருக்காங்க சார். ஹேண்ட்சம் சீரியஸ்லி அவங்க லவ், அந்த ஃபீல், அந்த அட்டக தினேஷ்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த படத்துல வர அந்த லவ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி லவ் இதுலயும் இறக்கியிருக்காரு. நல்லா இருந்துச்சு சார். எல்லாமே லைஃபோட கனெக்ட் ஆச்சா அந்த படம்? 100% கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? இப்ப நீங்க போய் கிரிக்கெட் ஆடுங்க வேலையை விட்டு, உங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? உங்க லைஃப் நம்ம லைஃப் தான் அதுல இறக்கியிருக்காங்க. நம்ம லைஃப் ஸ்டோரி தான் இறக்கியிருக்காங்க. ஆனா சப்போர்ட்டிவா இருக்கிறதையும் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எவ்வளவு ரேட்டிங் தரலாம்? 10க்கு 100 நான் ஒத்துப்பீங்களா? 10க்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ படம் வந்து வருத்து தான் ப்ரோ. நாங்க வந்து நேற்று டிக்கெட் போடும்போது இப்போ பாதி படத்துக்கு போலாமா ஹரிஷ் கல்யாண் படத்துக்கு போலாமா யோசிச்சோம். சரி, கிரிக்கெட்னால நம்ம லைஃப்ல கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சேம் டு சேம் நம்ம லைஃப்ல நடக்கிற மாதிரி ஒரு 85% நல்லா தான் இருந்துச்சு மேட்சஸ். அண்ட் எப்படின்னா படத்துல 2 பேரும் எனிமையா கட்டிட்டு கடைசியில் 2 பேரும் ஒரே மேட்ச் ஒரே டீம் விளாட்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கோஆர்டினேஷன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச் பாக்குற மாதிரி நல்லா ஒரு ப்ரெஷர்ல கொண்டு போயிட்டாங்க. அந்த புரியல ப்ரோ? ப்ளூ ஸ்டார் இல்ல ப்ரோ, அந்த மாதிரி இல்ல ப்ரோ. பட் இதுல ஓகே, அந்த மாதிரில மேட்ச்னாலே எப்படி ப்ரோ, எல்லார் ஊர்லயும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா படம் சேமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காங்க இதுல. ப்ரோ லவ் ரொமான்ஸ் கம்மி தான் ப்ரோ இதுல. படத்துல கடைசியா கான்செப்ட் என்ன சொல்றாங்க, ஆனா ஊர்ல நிறைய பேர் கெஸ்ட் பிளேயரா வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. சும்மா வந்து விளையாடுவாங்க, காசு கொடுப்பாங்க, போயிடுவாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் அதுதான், கெஸ்ட் பிளேயருக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம எல்லா ஃபேமிலியும் இருக்கிற மாதிரி தான் ப்ரோ. ஏன்னா வயசாயிடுச்சு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கிரிக்கெட் ஒரு ஃபேஷனா நினைச்சு விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லா ஃபேமிலியும் வர எதிர்ப்பு அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர்ல பாக்குறப்ப இந்த மாமனாருக்கும் அதுதான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல வந்து எனிமீஸா இருப்பாங்க ஆப்போனன்ட் டீம். ஃபைனலா வந்து ஒரே ஃபேமிலியில நம்ம ஒன்னா இருக்க போறோம்னு சொல்லிட்டு ஒன்னா ஆயிட்டு ஒரே மேட்ச் விளையாடுவாங்க. டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்ஸ்ல எல்லாம் இந்த மேட்சஸ் விளையாடும் போது 6 அடிக்கும் போது, அது மாதிரி 2 பேரும் எனிமையா காட்டும் போது அந்த மேட்சஸ்ல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்லாம் எதுவும் ப்ரோ, அதுதான் ப்ரோ, 2 பேரும் அடிச்சுக்கிறது தான் ப்ரோ. அந்த வெளியே வந்து கலாய்ப்பாங்க இந்த செக்மெண்ட்ல ப்ரோ. அந்த செக்மெண்ட் அப்படியே என் ஊர்ல பார்த்த மாதிரியே இருக்கு ப்ரோ. சேம் ஒருத்தன் ஏத்தி விட்டா எப்படி ஆடுவாங்களோ, இப்போ 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. 2 டீம் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டீம்காரன் ஒரு பக்கம் இருக்கான், அந்த ஒரு டீம்காரன் ஒரு பக்கம் இருக்கான். 2 பேரும் எப்படி மாத்தி பேசுவாங்களோ அதே மாதிரி சேம் அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான் ப்ரோ. படம் சூப்பர். எல்லா தினேஷா இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணம் இருக்கட்டும், ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்கேஜிங்கா இருக்கு. அப்புறம் வந்து இப்போ கேப்டனை வந்து நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. மரியாதை கொடுத்து நிறைய இடத்துல ரெட்ரோ சாங்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்திருக்காங்க. அது அப்போ கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கும் பிடிக்கும். ஃபேமிலி என்டர்டெய்னர். ப்ளூ ஸ்டார் மூவி மாதிரி இருக்குங்களா? ப்ளூ ஸ்டார் மூவி மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் ப்ளூ ஸ்டார்ல உள்ள அந்த ஈகோ கிளாஷ் அதே மாதிரி தான் இருக்கு. பட் சேம் ரெப்பிட்டிங் சீன்ஸா இருக்கு. அது வேற தளம். அதுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த ஒரு ஸ்ட்ரீட் இது வந்து கிரிக்கெட் இதுலயும் வந்து கேஸ்ட் பேஸ்ட் இதெல்லாம் இருக்கு. பட் எதுவுமே போர் அடிக்கல. ரிப்பீட்டட் ப்ளூ ஸ்டார் ஞாபகப்படுத்துற மாதிரி எந்த படத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரிலாம் ஆமா இதுலயும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க. பட் ஆனா ப்ளூ ஸ்டாரை ரிப்பீட் பண்ற மாதிரி இப்ப எல்லா படத்துலலாம் வந்து ஹீரோ டீம் ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இதை தோக்குற மாதிரி காமிச்சாலுமே அது வந்து நல்ல கன்வின்சிங்கா இருந்துச்சு.
ஹரிஷ் கல்யாணோட நடிப்பு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அட்டகத்தி தினேஷ் அட்டகத்தி தினேஷ் டாப். ரொம்ப மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க படத்துல? மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. சீன் ரெனால்டன் அதுல ஒரு சாங் வந்து ஒரு 2 இடத்துல சாங்ஸ் ஓனா பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சாங் நல்லா பண்ணியிருக்கேன். பட் இந்த விஜயன் சாங்ஸ் வந்து நிறைய இடத்துல ரெட்ரோ பண்ணி வச்சிருக்காங்க. அது நல்லா கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த ஆமா. படத்துல என்ன இதுல வந்து இந்த ஒரு கார்த்திக்கும் ராஜ்கிரனும் நடிச்சாங்களா மாமனார் மருமகன் ஒரு இதோ அந்த அதே மாதிரி இதுலயும் வந்து காமெடியா யூஸ் பண்ணிருக்காங்க. மாமனாரே வந்து மாமனாரே இருக்கிற மாதிரி மருமகன் தெரியாம, அதாவது ரெட்ரோ தெரியாம விளையாடுவாங்க. யாரு வில்லன் அப்படின்னு தெரியாம விளையாடுவாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறதுதான் கதை. 2 பேருக்குமே வந்து தெரியாம வந்து எதிரியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அவருடைய பொண்ணதான் இவர் லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத சுவாரஸ்யமா ஒரு பண்ணிருக்காங்க. பக்கம் அட்டகத்தி தினேஷ், ஒரு பக்கம் ஹரிஷ் கல்யாண், 2 பேருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் எப்படி கொடுத்திருக்காங்க? 2 பேருமே ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹரிஷ் கல்யாணுக்கு அதிகமா கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா தினேஷ்க்கு நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. யதார்த்தமான நடிப்பை யூஸ் பண்ணிருக்காரு. லைஃபோட கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா எந்த வகையில கனெக்ட் ஆயிடுச்சு இந்த படம்? ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் இல்லையா, அது ஒண்ணு. 2வது வந்து மிடில் கிளாஸ்ல வந்து மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ்ல எல்லாம் வந்து எப்படி வந்து ஃபேமிலி ரன் பண்றாங்க அப்படிங்கறத வந்து கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. என்ன கோர்வையா சொல்ல வந்திருக்காங்க இந்த படத்துல? அதாவது ஈகோ இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து இப்போ வந்து நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படிங்கறது வந்து ஒருத்தர் வந்து பேட்ஸ்மேனா இருப்பாரு, ஒருத்தர் வந்து ஆல்ரவுண்டரா இருப்பாரு, அதுலயும் பவுலிங்கா இருப்பாரு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து நமக்கு ஒரு இது வரும் இல்லையா, நம்ம கேவலமா தோத்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலியை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத. பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா கேஸ்ட் இதெல்லாம் பேசியிருக்காங்க. அது வந்து குறிப்பிட்டு எந்த இதுவுமே சொல்லாம வந்து கேஸ்ட் இதை சொல்லியிருக்காங்க. பட் ஆனா கன்வின்சிங்கா இருக்கு. ஹியூமர் கண்டிப்பா இருக்கு, காமெடி இருக்கு. அதாவது சீரியஸான ஒரு சீன்ஸ் வந்து காமெடியா பண்ணியிருக்காங்க. அதாவது படத்துல வந்து அவங்களுக்கு சீரியஸா இருக்கும், ஆனா நம்ம பார்க்கும்போது காமெடியா இருக்கும். இல்ல ஹரிஷ் கல்யாண் அவங்களுடைய ஜோடி இந்த சஞ்சனா அவங்களுக்கு இது புது ஃபர்ஸ்ட் படம், இது எப்படி இருந்தது அவங்களுடைய? அப்படியா, ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, அட்டகத்தி நிறைய வில்லேஜ் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் பண்ணிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணுக்கு இது முற்றிலும் புதுசு. அவருக்கு சூட்டபிளா இருக்கு, நல்லா சூட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு வேற லெவல்ல போகும். எப்படின்னா சொல்ல போனா ஒரு மாப்பிள்ளை ஒரு மாமனார், இவங்க 2 பேர் தான் அங்க கெத்து. இன்னொருத்தர் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிப்பாரு. என்னன்னா இவங்க 2 பேர் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிரும் புதிருமா நிப்பாங்க. கடைசியில இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி தெரியுது. காமெடினா வந்து தேவையான இடத்துல வச்சு செதுக்கி இருக்காங்க. ஒரு ஃப்ரேமும் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அது இல்லாம விஜயகாந்த் சார் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. விஜயகாந்த் சார் போட்டா 2 அடி பனை மரத்துக்கு வந்து பால் பறக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா. அதாவது வந்து இன்னும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, ஹரிஷ் கல்யாண் வந்து சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் வச்சு பயங்கரமா பண்ணியிருப்பாரு. படம் தரமா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஃபைட் வந்து சின்ன இடத்துல தான் ஃபைட் வரும். அந்த ஃபைட்டுமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதை விட வந்து பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் ரொமான்ஸ் வேற லெவல்ல இருக்கும். எமோஷனல் பண்ணுவாரு, அப்படி நிப்பாரு. அந்த எமோஷனை நம்ம பார்த்தா அடுத்தடுத்து என்ன லவ் போர்ஷன் இருக்கும், என்ன மாதிரியான இருக்கும். ஹீரோயின் அதை விட அட்டகத்திக்கு ஈக்குவலா நடிச்சவங்க வந்து தரமா நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ரொமான்ஸை நான் பார்த்ததே இல்லை தமிழ் சினிமால இருக்கும். ப்ளூ ஸ்டார் இதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ப்ளூ ஸ்டார் ஒரு அளவுக்கு அப்படிதான் போகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள ஒரு மாப்பிள்ளை தான் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அவர் வந்து நம்ம எதிர்முதிர்மா நிக்கிறாங்க. இவர் தான் நம்ம மாமான்றது வந்து, அதாவது வந்து இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற இதெல்லாம் போடுவாங்கல்ல, நம்ம இந்த புகைப்பிடி இருக்கிறதுனால வர அந்த மாதிரி ஒரு காமெடி நீங்க பாருங்க. நம்ம சொன்னா வந்து உங்களுக்கு புரியாது. நீங்க போய் படம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு காமெடியும் செதுக்கியிருக்காங்க, ஒரு ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காங்க, ஒரு சீனியுமே செதுக்கியிருக்காங்க. அந்த லெவல்ல இருக்கு. அட்டகத்தி தினேஷ் எல்லாம் பயங்கர வைபு. என்னடா அடுத்து என்னடா அப்படி கெத்து. அவரோட பேர் வந்து கெத்து. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு இதுலயும் இவரை வந்து
கடுப்பு ஏத்துறதுக்குன்னே ஒரு டைலாகும் பண்ணுவாரு. வேற லெவல்ல வைப்பு, பயங்கர வைப்பு. லப்பர் பந்து டைட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணி இது ஒரு கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம். கிரிக்கெட் படம் அப்படின்னாலே கடைசியா வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது தான் வந்து கடைசியான இதுவா இருக்கும். இதுல அது எதுவுமே கிடையாது. எங்க ஜெயிக்கணும் எங்க தோக்கணும் அப்படிங்கிறத கரெக்டா வந்து சொல்லியிருக்காங்க. படமா இந்த படம் வந்து ஒரு தரமான படமா வந்து வந்திருக்கு ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காமெடி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்கேயுமே வந்து நீங்க முகம் சொல்லிக்கவே மாட்டீங்க. ரீசெண்டா வந்து நிறைய படங்கள்ல வந்து நம்ம காமெடின்னு சொல்லி நிறைய இடத்துல ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளும் ஏமாந்து போய் சிரிச்சிட்டு இருக்கோம். இதுதான் 100% காமெடி. காமெடினா என்ன, நம்ம கஷ்டப்பட்டு கவுண்டர் கொடுத்து சிரிக்க வைக்கிறது இல்லாம பின்னாடி ஏதோ ஒரு டைலாக் ஓடிட்டு இருக்கும், முன்னாடி அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுலயே காமெடி பண்ணி பயங்கரமா சிரிக்க வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. அட்டகத்தி தினேஷ்க்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும், எந்த இதுலயுமே வந்து நீங்க யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. நீங்க சப்போஸ் அட்டகத்தி தினேஷோட ஃபேனா இருந்தாலுமே கூட ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி ஏய் ஜெயிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு படம். படத்துல மெசேஜ் அதான் ப்ரோ, எங்க ஜெயிக்கணும் யார்கிட்ட தோக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈகோ இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம ஏத்துக்கவும் முடியாது, ஈகோ இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம தட்டி கழிச்சுட்டு போகவும் முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துட்டா செமையா இருக்கும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க ப்ரோ. சொல்லவே வேணாம் ப்ரோ, அந்த மனுஷன் தாளிச்சிருவா ப்ரோ. நேர்லயுமே பவர் பாண்டியோட சாங்ஸ் வந்து என்னோட ரிப்பீட் மோடு, அது நிறைய பேருக்கு பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. பட் இதுல அவரோட மியூசிக் வச்சு அவரே ஒரு காமெடி ஒண்ணு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த மனுஷனால மட்டும்தான் பண்ண முடியும். மியூசிக் வந்து தரம். படத்துக்கு 10/10 கொடுத்து பயங்கரமா ஆடியன்ஸ் உள்ள எழுங்க ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து பயங்கரம் பண்ணோம். நிறைய பேர் வந்து ப்ளூ ஸ்டாரையே பார்த்துட்டு மவுத் டாக்ல தான் அந்த படம் வந்து பயங்கரமா போச்சு. ஸோ ப்ளூ ஸ்டார் பயங்கரமா இருக்கு, ப்ளூ ஸ்டார் பயங்கரமா இருக்கு. அந்த வகையில இந்த படமும் வந்து மவுத் டாக்ல பெருசா போகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட எண்ணம். ஏன்னா ப்ளூ ஸ்டார் கூட வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க 2 பசங்க வந்து கிரிக்கெட் வந்து பயங்கரமா ஆடுறானுங்க, அவனுக்கு வெளில போகும்போது எந்த அளவுக்கு அவனுங்களை மட்டம் தட்டுறானுங்க அப்படிங்கிறத பத்தி பேசுது. இதுல அப்படி கிடையாது. வாழ்வியலோட நம்ம கிரிக்கெட் நம்ம ஊர்ல போய் கிரிக்கெட் ஆனா என்ன பண்ணுவோம், அங்க ஆடிட்டு அவ்வளவுதான், வேலையை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு போவோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதான் கரெக்டா ஈக்குவலா சொல்லியிருக்காங்க. புதுசா அறிமுகமான சஞ்சனா அவங்களோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நீங்க அவங்க புதுசா அறிமுகமான சொன்னீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க ஆல்ரெடி அவங்கள தெரியும், பயங்கரமா இருப்பாங்க. ஸோ இந்த படத்துல வந்து அவங்களோட டைலாக்ஸ்லாம் பிச்சு உதறி இருக்காங்க ப்ரோ. புது ஆக்டர் மாதிரியே தெரியல. அவங்க நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை லவ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்கள நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஜாலியா பிளிங் கிஸ்லாம் குத்துக்கிட்டு ஐயோ செல்லமே அப்படின்ற மாதிரி இருக்கும்.